சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். மகர ராசிக்கு சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திர தொழில் ஜீவன கர்மாதிபதியாக வருகிறார். அதாவது 5, 10ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் அதிபதி. மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் செய்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக இடம் மாற்றங்கள் குழந்தை பிறந்த பிறகு ஏற்படும். பிள்ளைக்கு 12 வயது ஆகும்போது குடும்பத்தில் கர்மா நடக்கும். வயது பெரியவர்கள் இறக்கும் நிலை ஏற்படும். 5, 10ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதியாக வரும்போது உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் 12 வயது ஆகும்போது கர்மாவை சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். மகர ராசிக்கு பாக்கியத்திலே கேதுவுடன் சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று செவ்வாய் குரு பார்வையில் அமர்கிறார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அவர் நேசபங்கம் அடைவார். நடைய முழு பலத்தையும் இழந்து விடுவார். மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய தொழிற்ஸ்தானாதிபதியாக வருகிறார். எதிர்வரக்கூடிய ஒரு 24 நாட்கள் மகர ராசி அன்பர்கள் இப்போ இதுவரை உங்களுக்கு வேலை தொழில் மூலம் ஒரு தடுமாற்றமாக இருக்குது. வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, பண பற்றாக்குறை நிலவுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கூட ஏற்படும். உடனே வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் வரும். நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்கள், நல்லா சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு 24 நாட்கள் வேலையை விடக்கூடிய நிலை, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். பண பற்றாக்குறை கூட ஏற்படும். இதுவரை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுடன் பெரிய அளவு மகராசி என்பளுக்கு சந்தோஷம் நிம்மதி குறைவு. உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மனைவியோ உங்கள் வாழ்க்கை துணை பெரும்பாலும் ஏற்கிறதில்லை. கோச்சாரத்தில் 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி காலங்களில் நாம் அதுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஏன்னா நாம் தான் நம்ம தலையில் தான் சனி பகவான் உட்காந்துக்குவார். நாம் சொன்ன வார்த்தையை மற்றவர்கள் கேட்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மகர ராசி என்பதற்கு 9வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புண்டு. பழைய பகை சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு கோயிலுக்கு போய்ட்டுற மாதிரி, இதுவரை போகாத கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போய்ட்டுறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 24 நாட்கள் மகர ராசி என்பளுக்கு வரும். கோயில் விசேஷங்களுக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கக்கூடிய அமைப்பெலாம் எதிர்வரக்கூடிய 24 நாட்கள் உண்டு. குரு பகவான் 5வது வீட்டில் அமர்ந்து சுக்கிர பகவானை இவ்வாறு செய்யும்போது முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசிக்கு பாக்கியத்திலே பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி நேச நிலையில் குரு பார்வையில் இருக்கும்போது உங்கள் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சனி நேர்பார்வையில் இருக்கிறார்கள். சூரியன் சனி நேர்பார்வையில் இருந்தாலே தந்தை மகனுக்குள் எதிர்வாதம், விதண்டாவாதம், பிடிவாதம் இதெல்லாம் ஏற்படும். அல்லது தந்தையை விட்டு பிரிந்து வேலை விஷயமா படிப்பு விஷயமா வெளியில் தங்குற மாதிரி நிலைபறிக்கு ஏற்படும். அடுத்து வரக்கூடிய 24 நாட்கள் மகர ராசி என்பதற்கு பாக்கியத்திலே பூர்வ புண்ணியாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு புரட்டி போடக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. இதுவரை மகிழ்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மகர ராசி என்பளுக்கு பேரின்பம், திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்பெலாம் வரும். விவசாயிகளுக்கு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டு இருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும். எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி விவசாயத்தில் வெள்ளாமல் கை கொடுக்கக்கூடிய அமைப்பெலாம் பாக்கியத்திலே சுக்கிர பகவான் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது
இப்படியும் திருப்பியும் போடலாம், புரட்டியும் போடலாம். மகர ராசி என்பதற்கு நல்ல மாற்றங்களும் கொடுக்கலாம். 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்கு சனியாக இருக்கும்போது பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் குடும்ப பெரியவர்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்களாம், அல்லது மற்றவர்கள் உங்களை விட வயது பெரியவர்கள் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பணிந்து போவது நல்லது. 5ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது செவ்வாய் பெயர்ச்சி ஆகிவிட்டார். 6ஆம் இடம் செவ்வாய் செல்கிறார். குரு பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மகர ராசி என்பதற்கு உங்கள் பிள்ளைகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையாரிடமிருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கும். திடீர்னு எதிர்பாராத மகிழ்ச்சி மகர ராசி என்பதற்கு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் அடுத்து வரக்கூடிய 24 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. 3வது வீட்டிலே ராகு அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் சுக்கிரன் கேதுவை பாரிசுகிறார். ராகு குரு செவ்வாய் 3 கிரக பார்வை சுக்கிரன் மேல் விழுகிறது. பிரம்மாண்டமான வாய்ப்புகளாக உண்டு. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் உயர்ந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகள் குறையும். இதான் மகர ராசி என்பதற்கு கொடுக்கக்கூடிய பலன். ஏன்னா விரையாதிபதி குருபகான் பார்வையில் சுக்கிரன் அமர்கிறார். கோச்சாரத்தில் குருவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது, குரு பார்வையில் சுக்கிரன் அமரும்போது மழை அளவே குறையும். இது அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள். சுக்கிரனுடன் குரு நெருங்கி போகும்போது, அல்லது குருவுடன் சுக்கிரன் நெருங்கி போகும்போது மழை அளவே குறையும், மழையே பெய்யாது. குரு பார்வையில் சுக்கிரன் அமரும்போது கொஞ்சம் அந்த நாட்களை மழை கடந்து விடும், மழையே பெய்யாது. இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குரு சுக்கிரன் பார்வையில் இருக்கும்போது நாம் நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் போவதற்கான வாய்ப்புண்டு. எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போடலாம். மகர ராசி என்பர்கள் நீங்கள் அன்றாட பணிகளை கரெக்டாக செய்யுங்க. பெரிய அளவு பிரம்மாண்டமாக ஆசைப்பட்டாலும் பெரிய அளவு மகிழ்ச்சி குறையும். நமக்கு வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.